வெல்கம். இது நம்ம மாஸ் டெவலப்மெண்ட் மீடியா சேனல். இந்த வீடியோ எத்தனை பேர்த்துக்கு ஞாபகம் இருக்கும்? எஸ்பிஓவில் ஆல்ரெடி ஒரு ஆன்லைன் ஜாப்பில் ஒர்க் பண்ணவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு ப்ராடக்டை பற்றின ஒரு வீடியோ தான். இந்த மாதிரி ஒரு 4-5 வீடியோ அல்லது ஒரு 10 வீடியோ பார்த்துருப்போம். ஒவ்வொரு வீடியோக்கும் இவ்வளோ அமௌண்ட்டுன்ட்டு நம்ம வேலெட்டில் ஆட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போது எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இதில் ஒரு சின்ன பிரேக் முடிஞ்சு ஒரு ப்ரைவேட் லிமிடெட் அத்தாரிட்டியோட ரீஓப்பன் பண்ண போகிறாங்க இல்லையா? அதில் என்ன மாதிரியான கான்செப்ட் வரப்போகுது, எப்படிலாம் நம்ம ஒர்க்கு இருக்க போகுது, இது ஒரு மொபைல் பற்றின ஒரு வீடியோ. ஓப்போ அப்படின்ட்டு இதை பார்த்து முடிச்சுட்டு கீழே சப்மிட் பண்ணியிருப்போம். அடுத்த வீடியோ ப்ளே ஆகிருந்துருக்கும். இந்த மாதிரி இது நம்ம ஒரு ஏர்பட்ஸ் இதில் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம பார்த்து ஏர்ன் பண்ணியிருப்போம். இது போக இதை வீடியோவாக பார்த்ததை ஒரு ஆர்டிக்கல் ரீடாக இந்த பிரேக்குக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு தெரியும். இந்த பிரேக்குக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் ரீட், ஒரு ப்ராடக்ட்டை பற்றின விஷயங்களை கட்டுரை படிப்பாக படிச்சுட்டு இருந்தோம். சரி, இனி வர கான்செப்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, ரைட். நெக்ஸ்ட்டு கான்செப்ட் எப்படி இருக்க போகுது நம்ம எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில். ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்போ நோட்டீஸ் போல் வந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்னவா சொல்லியிருக்காங்கன்னா, சோசியல் மீடியா கம்பல்சரி இருக்கணும். ஸோ நம்ம அந்த சோசியல் மீடியா அப்படின்றது ஒரு ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, ஷேர் சாட், எனிஒன் எது வேணால் இருக்கலாம். இப்போது நம்ம பார்த்த வீடியோவை ஒரு ப்ராடக்ட் நம்ம எஸ்பிஓவோட டைப் பண்ணியிருக்க கம்பெனி அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு மொபைல் கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மொபைல் கம்பெனி இந்த மாதிரி ஒரு வீடியோ தர்றாங்க, அவங்களுடைய ப்ராடக்ட் பேஸ். அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இப்போ வீடியோவை பார்த்ததை அப்படியே வீடியோ ஷோ பண்ணியிருக்க பாருங்கள். ஃபேஸ்புக்கில் நான் அப்லோட் பண்ணுறேன். நான் சோசியல் மீடியா மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஃபேஸ்புக்கு. இது என்னுடைய ஃபேஸ்புக்குதுங்க. அதில் போய் போஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுறேன். அதாவது என்ன ப்ராடக்ட் கொடுத்தாங்களோ அதை டச் பண்ணி, அந்த ஏரோ கீ இருக்கும், அதை டச் பண்ண பின்னாடி மேலே போஸ்ட்டுன்ற அந்த ஒரு ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண பின்னாடி இப்போ போய் ஃபேஸ்புக்கில் போய் பார்க்கலாம் அப்லோட் ஆகிட்டுருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி தாங்க ஒரு என்ன ப்ராடக்ட், என்ன கம்பெனி, மல்டி லெவல் கம்பெனி தான் நம்ம எஸ்பிஓட டைப் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்தீங்களா, போஸ்டிங் இருக்குதா, அது உள்ளே ஃபுல்லாக ஆகிட்டுருக்குது. அது வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் பேசிடலாம். மல்டி லெவல் நேஷ்னல் கம்பெனி அந்த மாதிரி ஒரு விஷயங்கள், அந்த மாதிரி ஒரு கம்பெனி ஒரு ப்ராடக்ட் பேஸ் இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எஸ்பிஓவில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களும் இனிமேல் ஒர்க் பண்ண போகிறவங்களுக்கும் இந்த சோசியல் மீடியா ஷேரிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்க போகுதுன்றது என்னுடைய கணிப்பு. ஏன்னா இது வரைக்கும் அந்த சோசியல் மீடியா கான்செப்டே கொண்டு வரல, இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அடுத்தது கான்செப்ட் நிறைய வச்சுருக்காங்க. இருந்தாலும் கூட இந்த சோசியல் மீடியான்றது மென்ஷன் பண்ணது ஒரு 4 இது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அண்ட் ஷேர் சாட். பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் ஆகிடுச்சு, அப்லோட் ஆகிரும். இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி தான். ஏன்னா இப்போ நம்ம ஃபேஸ்புக் அந்த பார்த்திங்களா அப்லோட் ஆகிடுச்சிங்களா, இப்படி தான் இருக்கும். நமக்கு கொடுத்த ஒரு வீடியோவை சேம் இதே மாதிரி தான் இருக்க போது. வீடியோவும் சரி தான், அல்லது ஆர்டிக்கல் கான்செப்ட் கட்டுரை பதிப்பாகவும் இருக்கலாம். நம்மளுடைய சோசியல் மீடியாவில் நம்ம போஸ்ட் போடும்போது நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் அதை பார்த்து அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா வாங்கிக்குவாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, இப்போயுமே நம்ம எந்த ஒரு ப்ராடக்டை வாங்கவோ விற்கவோ நம்ம கட்டாயப்படுத்த கிடையாது யாரையும். இந்த மொபைலோட வீடியோ நம்ம அப்லோடு பண்ணியிருக்கோம். இதை பார்த்துட்டு ப்ராடக்ட்டு அந்த பிராண்டு நேம் சொல்லி அதை வாங்குகிற நபர்களும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஓகேங்களா? இந்த கான்செப்ட் தான். நெக்ஸ்ட்டு கான்செப்ட் இதுவும் இருக்கலாம். அப்போது முன்னை விட நம்ம அந்த வீடியோ கான்செப்ட், ஆர்டிக்கல் கான்செப்ட் கொடுத்த அமௌண்ட்டை விட முன்னாடி வீடியோ கான்செப்டில் ஒரு 150 ரூபாய் 200 ரூபா வாங்கியிருப்போம்.
அதுபோக ஆர்டிகல் கான்செப்ட்டுக்கும் இதே அமௌண்ட் வாங்கியிருப்போம் இல்லையா. நெக்ஸ்ட்டு மாதம் 10,000 ரூபா ஸ்டாண்டர்டு சேலரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டாண்டர்டு சேலரிக்கு எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது? இந்த வீடியோ கான்செப்டும் ஆர்டிகல் கான்செப்டும் சேர்ந்து நம்மளுடைய சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறதன் மூலியமாக அவங்களுடைய எஸ்பிஓவில் டைப் பண்ணியிருக்க கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாக சேல் ஆகும். அது ஒரு விளம்பரம். இந்த மாதிரி பண்ணும் பொழுது அவங்களுடைய ப்ராடக்ட் அதிகமாகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அதுக்குரிய வருமானம் அவங்களுக்கு அதிகமாகும். நம்ம எஸ்பிஓவில் டைப் பண்ணியிருக்கனால நம்ம எஸ்பிஓவில் மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எஸ்பிஓக்கு வர அமௌண்ட், அந்த ப்ராடக்ட் மூலியமாக வர அமௌண்ட் வந்து நம்மளுக்கு ஷேர் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், அமௌண்ட்டும் அதிகம். அப்போது ஒரு கணக்கு பண்ணி பார்த்தோம்னா மாதம் 10,000 ரூபான்றப்ப எனக்கு தெரிஞ்ச டெய்லி ஒரு 335 அதுக்கு மேலேயும் சம்பாதிக்கக்குண்டான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பிளான் டீட்டெயில்ஸ் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு என்னுடைய கணிப்பு. ஏன்னா சோசியல் மீடியா மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால, ஏன்னா அடுத்தடுத்து கான்செப்ட்லாம் யூடியூப் ப்ரோமோஸ்லாம் நிறைய இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வருமானமும் அதிகமாகிட்டே போகும். ஏன்னா 1 by 1 தான் நம்ம எஸ்பிஓ கம்பெனி கொஞ்சம் லேட்டாக தான் ஆகுது. ஆனால் லீகலாக பண்ணுறதுனால ஒரு சில விஷயங்கள் லேட்டாக தான் ஆகுங்க. ஏன்னா இனிமேல் ரீஓப்பன் ஆகிட்டா கண்டினியூஸாக நம்மளுக்கு ஒர்க்கும் இருக்கணும், அமௌண்ட்டு பிரேக் இல்லாமல் வந்துட்டுருக்கணும். அந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சு தான் அவங்க டிலே ஆனாலும் பரவாயில்ல, இனி ஓப்பன் பண்ணால் பிரேக் இல்லாத ஒரு எஸ்பிஓ இனிமேல் கொண்டு வர போகிறோம் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ நாள் ஒரு உழைப்பு உழைச்சிட்ருக்காங்க. ஏன்னா எல்லா அப்ரூவலுமே வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து வர்றதுனால இந்த டிலே. இடையில எலெக்ஷன் அதுன்னு நிறைய விஷயம் நடந்துருச்சு. சரி, ரைட், மீண்டும் நாளை சந்திப்போம் வேறொரு வீடியோவோடு. தேங்க்யூ.